ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பல்லாவரம் சந்தைக்கு போக போகிறோம். எனக்கு பல்லாவரம் சந்தையில் கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கணும். அதனால தான் நான் இன்றைக்கி பல்லாவரம் சந்தைக்கு போகலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். சப்போஸ் யாராவது பல்லாவரம் சந்தையில் என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் பொருள் வாங்குறீங்கன்னா பார்த்து வாங்குங்க. ஏன்னா ஒர்க் ஆகிற பொருளும் இருக்கும், ஒர்க் ஆகாத பொருளும் நிறையா இருக்கும். நீங்கள் தான் பார்த்து வாங்கணும். சப்போஸ் ஒர்க் ஆகாத பொருள் வாங்கிட்டுனா நம்மளுக்கு தான் மணி வேஸ்ட்டு. சப்போஸ் புதுசாக பார்க்குறீங்கன்னா பல்லாவரம் சந்தையை பற்றி தெரியலனா இந்த வீடியோவில் பல்லாவரம் சந்தையை பற்றி ஃபுல்லாக போடுறேன் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பல்லாவரம் சந்தை என்ட்ரன்ஸ்லேயே என் கண்ணில் பட்டது ஒரு 250 GB ஒரு ஹார்ட் டிஸ்க்கு. பட் எனக்கு 1 TB ஹார்ட் டிஸ்க்கு வேணும்னால நான் பார்த்துட்டு வச்சுட்டேன். அப்படியே பக்கத்தில் ஒரு TP லிங்க் ரவுட்டர் வித் அடாப்டரோடு இருந்தது. பட் ஒர்க்கிங் கண்டிஷன் சொன்னாங்க, ரேட்டும் கம்மியாக தான் சொன்னாங்க. பட் ஆல்ரெடி நான் வச்சுக்கிறதுனால வேணான்னு சொல்லிட்டேன். பக்கத்து கடையில் ஒரு சாம்சங் ஃபோன் உடஞ்சி போயிருந்தது, பேட்டரியும் உப்பிருந்தது. பட் டிஸ்பிளே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. டெம்பர் மட்டும்தான் உடஞ்சிக்குது, வேணும்னா ஸ்பேருக்கு எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. பட் என்கிட்ட சாம்சங் ஃபோன் இல்லை, அதனால வேணான்னு சொல்லிட்டேன். பக்கத்து கடையில் ஒரு சாம்சங் கேமரா புத்தம் புதுசாக இருந்தது, ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லாமல் இருந்தது. நம்மளுக்கு வீடியோக்கு செட் ஆகும்னு பார்த்தேன். பட் ஆன் ஆகுமான்னு தெரியல. பட் ஓல்டு மாடல்னால அதில் டிஸ்பிளேவும் இல்லை, எதுவுமே இல்லை. நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். பக்கத்து கடையில் ஏதோ கோல்டு கலரில் ஒன்று இருந்தது, எடுத்து பார்த்தா நிறைய HDMI போட்டால் இருந்தது. மேலேயே பார்த்தீங்கன்னா 4K HDMI ஸ்பிளிட்னு போட்டிருந்தது. ஒரு இன்புட்டு கொடுத்து நிறைய அவுட்புட் எடுக்கலாம். மெயினாக எங்கள் டிவிக்கு வேணும்னு வாங்கினேன். ரேட்டு 100 ரூபா சொன்னாங்க. எப்படியோ பேரம் பேசி ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். ஒர்க் ஆகுமான்னு தெரியல. சரி எதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கிட்டேன். அடுத்த கடையில் ஒரே ஃபோனாக இருந்தது. ஆனால் என் கண்ணில் பட்டது அந்த ஆப்பிள் ஃபோன் மட்டும்தான். ஆனால் அந்த ஆப்பிள் ஃபோன்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டேன். இல்லை தம்பி, ஒர்க்லாம் ஆகாது, வேணால் ஸ்பேருக்கு வேணால் எடுத்துக்கலாம். டிஸ்பிளே மதர் போர்டெலாம் இருக்குது, பேனல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது, வேணால் ஸ்பேருக்கு வேணால் எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. ரேட்டை கேட்டேன், 1000 ரூபா சொன்னாங்க. ஐயோ என்ன 1000 ரூபா சொல்கிறீங்கன்னு கேட்டேன். என்ன தம்பி, ஐஃபோனு ரேட்டெலாம் அதிகமாக தான் இருக்கும்னு சொன்னார். சரி எல்லா ஃபோனையும் பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்துட்டு அப்படியே இருந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். சரின்ட்டு அடுத்த கடைக்கு போனேன். அடுத்த கடையில் 2 ஐபேட் டேப் இருந்தது. 2 ஐபேட் டேப்புமே ஒர்க்கிங் கண்டிஷன் சொன்னாங்க. சரி ஒரு ஐபேட் டேப் எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்தேன். எந்தவித டேமேஜுமே இல்லை. சரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஆன் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்தேன். செம்ம சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க. சரி தாத்தா கிட்ட ரேட்டை கேட்டேன். 2500 சொன்னார். தாத்தா நம்மளுக்காக எதனா டிஸ்கவுண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டார். எந்தவித டிஸ்கவுண்ட்டும் பண்ண முடியாது, ஃபிக்ஸ்டு ரேட்டுன்னு சொல்லிட்டாரு. சரி நானும் பார்த்துட்டு அப்படியே வச்சுட்டேன். அதே கடையில் பார்த்தீங்கன்னா 16 GB மெமரி கார்டு நிறைய இருந்தது. நானும் புத்தம் புதுசாக இருந்தது, எந்த வித கவருமே பிரிக்காமல் இருந்தது. ரேட்டை கேட்டேன், 100 ரூபான்னு சொன்னார். சரி நம்மளுக்கு எதுக்கு இப்போ மெமரி கார்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். ஒரு கடையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபோனாக இருந்தது. அந்த அண்ணன் கிட்ட கேட்டேன், அண்ணா இந்த ஃபோன்லாம் ஒர்க் ஆகுமான்னு கேட்டேன். இல்லை தம்பி இந்த ஃபோன்லாம் ஒர்க் ஆகாது. சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபோனில் இருக்க மதர் போர்டு, பேனலு, டிஸ்பிளேலாம் வேணும்னா மட்டும் இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலான்னு சொன்னார். அங்கே ஒரு மோட்டோ ஃபோனு, பேனலு, டிஸ்பிளேலாம் நல்லா இருந்தது. ஏதோ சின்ன ஃபால்ட்டுன்னு சொன்னார். சரி நானும் அந்த ஃபோனை சுற்றி பார்த்துட்டு அங்கேயே வச்சுட்டேன். அந்த அண்ணனே ஒரு iPhone 13 Pro Max இருக்குது, பார்க்குறீங்களான்னு கேட்டார். சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் அந்த ஃபோனை எப்படிலாம் உடைக்க முடியுமோ அப்படி உடச்சி வச்சுக்கிறாங்க யாரோ. ஆனால் இந்த ஃபோன் ஒர்க் ஆகுமான்னு கேட்டேன். இந்த மதர் போர்டு, பேட்ரிலாம் நல்லா இருக்குது, வேணுன்னா வாங்கிக்கிறீங்களா, ஃபுல்லாக ரீஸ்டோரேஷன் பண்ணணும்னு சொன்னார். சரின்னு சொல்லி எங்கள் அத்தை பையன்கிட்ட கொடுத்து பவர் பேங்க் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். வைப்ரேஷன்லாம் வருது. ஆனால் ரேட் எவ்வளோன்னு கேட்டேன். 1200 கொடுத்து எடுத்துக்கோன்னு சொன்னார். ஆனால் எங்களுக்காக 800 கிடைக்குமான்னு கேட்டேன். இல்லை தம்பி வராதுன்னு சொன்னார். சரி அடுத்த வாரம் எதனா இருக்கான்னு பார்க்குறேன்னு சொன்னார். ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ கேமரா இருந்தது. அந்த வீடியோ கேமரா கீழே பார்த்தீங்கன்னா என் கண்ணில் ஒரு கார் ரேடியோ செட்டு மாட்டிச்சு. எடுத்து பார்த்தேன், ஓல்டு டைப்பு. ஆனால் USB போட்டு பாட்டு கேட்கலான்னு சொன்னாங்க. ஒர்க்கிங் கண்டிஷனு. யாரோ கார்லேருந்து கைட்டி எடுத்துன்னு வந்து அப்படியே போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி பின்னாடிலாம் திருப்பி பார்த்தேன், பின் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த ரேடியோக்கு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் இன்புட்டு கொடுத்து ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுத்தா ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு வேணான்னு சொல்லி அங்கேயே வச்சுட்டேன். இன்னொரு கல்ல பார்த்தீங்கன்னா CCTV கேமராலாம் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் பார்க்க தான் பழசாக இருக்குது, ஆனால் ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும். பல்லாவரம் சந்தையிலேருந்து தான் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டுக்கு CCTV கேமரா போட்டேன். இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. கேமரா, DVR எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் எடுத்தேன். இன்னமும் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த கேமரா பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த கேமராவுக்கான 4 சேனல் SMBSம் அங்கேயே இருக்குது. ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் செட்டாகவே இருந்தது. அப்படியே பக்கத்து கல்ல பார்த்தீங்கன்னா அந்த கேமராவுக்கான DVR பாக்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. 4 சேனலும் இருக்குது, 8 சேனலும் இருக்குது. சரி எனக்கு இப்போதைக்கு நான் வாங்கிட்டேன், கேமராலாம் ஃபிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு வேணாம். சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கலாம். ஒரு DVR பாக்ஸ் வந்து எனக்கு கேட்ட வரைக்கும் 300 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் ஹார்ட் டிஸ்க் இல்லை. ஆனால் அதில் இருக்க ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே தனியாக கைட்டி விற்கிறாங்க. 250 ரூபா வேறு ரேட்டு வேறு போட்டுக்கிறாங்க. அது ஒரு ரேட்டு, இது ஒரு ரேட்டு. நல்ல பிஸ்னஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் உங்களுக்கு கேமரா வாங்கி ஃபிட் பண்ணோன்னா தாராளமாக இங்கே வந்து வாங்கி ஃபிட் பண்ணலாம். ஒரு கடை
கடையில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கிட்டார் எடுத்து எப்படி இருக்குன்ட்டு பார்த்துருந்தான். சரி நானும் எப்படி இருக்குன்ட்டு வாங்கி பார்த்தேன். சூப்பராகவே இருக்குது. என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் போட்டு கட்டுறன்ட்டு போட்டு காட்டினா, டே எங்கன்னா கடைக்காரங்க திட்ட போகிறாங்கடா, இருந்த இடத்துலேயே வச்சுட்டு வாடா நம்ம அடுத்த கடைக்கு போகலான்னு சொன்னேன். அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் வாட்சுக்கான சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி ஃபுல்லாக இருக்குது. எப்படி அவ்வளோ இருக்குன்னே தெரியல. சப்போஸ் உங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு எதனா ஸ்பேர் பார்ட்ஸ் எதனா வேணும்னா தாராளமாக இங்கே வந்து வாங்கலாம். ஒரு கல்லை பார்த்தீங்கன்னா தாத்தா ஹோம் தேட்டராக விற்றுந்தார். சரி என்ன ஹோம் தேட்டர்னு பார்த்தேன். 2 ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸில் இருந்தது. ஒரு ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரோட செட்டாக இருந்தது. அது 800 சொன்னார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இல்லாமல் வெறும் ஹோம் தேட்டர் மட்டும் இருந்தது. ஒரு 500 சொன்னார். சரி நம்மளுக்கு இப்போதைக்கு ஸ்பீக்கர் வேணாம். என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். சரி பட்ஜெட் இல்லைடா வேணான்னு சொல்லிட்டான். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏதோ பிராண்ட் இல்லாமல் ஒரு ஸ்பீக்கர் இருந்தது. அது வேணால் 500 தரேன். ஒரு ஜிப்ரானிக்கும் இருந்தது. அது 400 எடுத்துங்கன்னு சொன்னாங்க. சரி இப்போதைக்கு எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஒரு கல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டேஷன், ஓல்டு மாடல் ப்ளே ஸ்டேஷனுங்க. நிறையா கல்லை பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஸ்டேஷன் இருக்குது. இது ரீஸ்டோரேஷன் வேணும்னா சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். நான் இன்னும் வாங்கலை. ஆனால் எல்லா கல்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஸ்டேஷன் நிறைய இருக்குது. பட்டு ஓல்டு மாடல் நினைக்கிறேன். பட் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. எல்லாமே வாங்கி ரீஸ்டோரேஷன் பண்ணால் தான் தெரியும். பட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ரீஸ்டோரேஷன் வேணும்னா சொல்லுங்கள், மறக்காமல் அப்லோட் பண்ணுறேன். ஒரு கல்லை பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு லேப்டாப்புக்காக வந்தான். சரி லேப்டாப்லாம் பார்த்தான். பட் நல்லாவே இருந்தது. பட் லினோவோ ரொம்ப மெலிசாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பட் ரேட்டு பார்த்தீங்கன்னா 2000 சொன்னார். சரி நானும் யூஸ் பண்ணி பார்த்தோம். பட் ஆனால் இந்த டிஸ்பிளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கியிருந்தது. இன்னொன்று ஏசர் லேப்டாப்பும் சூப்பராக இருந்தது. அதையும் ப்ளூ கலரில் நல்லா இருந்தது. பட் இதில் என்ன ஃபால்ட்டுனே தெரியல. நாங்கள் எதுவும் இப்போதைக்கு வாங்கலை, ஒரு ஐடியாவில் இல்லை. பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அடுத்த வாரம் வாங்கிக்கலான்ட்டு. ஒரு கடையில் ஃபிலிப்ஸ் ஸ்பீக்கரு, ஹோம் தேட்டரு, நம்ம டேப் ரிகார்டு போட்டு பாட்டு கேட்குற மாரி இருந்தது. ஓல்டு மாடல் 90s கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் தான் வாழ்க்கையே ஓடிச்சு. டிவி இல்லாதப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரில் தான் போட்டு பாட்டு கேட்டுருந்தாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஸ்பீக்கர்னால செம்ம வெயிட்டாக இருந்தது. காயிலெலாம் ரொம்ப வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் சும்மா பார்த்துட்டு அங்கேயே இருந்ததுலேயே வச்சுட்டேன் ஒரு மெமரிஸ்க்காக. ஒரு கல்லை பார்த்தீங்கன்னா மீனாக விற்றுந்தாங்க. இங்கே செம்ம கூட்டம், எல்லாருமே மீன் வாங்கினே இருக்காங்க. பாருங்கள் மீன்லாம் எப்படி சூப்பராக சாப்பிடுது பாருங்கள் ஃபுட்டு. ஒரு கல்லை, அந்த மீன் கல்லை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மீன் வாங்கியிருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மீனுக்கான அசசரிஸு, பம்பு, டேங்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா செட்டாக விற்கிறாங்க. செட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே வாங்கினே இருக்காங்க. இந்த கடையில் ரொம்ப கூட்டமாக இருந்தது. சரி நாங்களும் அடுத்த கடைக்கு மூவ் ஆகிட்டோம். ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்துருந்தேன். பட் அந்த கேமரா கெனான் நல்லா இருந்தது. ஆனால் அட்ராக்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ சின்னதாக இருந்தது. எடுத்து திரும்பி பார்த்தேன், என்னன்னே ஒன்றும் புரியல. பின்னாடி பார்த்தா ஐபாடுன்னு போட்டுருந்தது. சரின்ட்டு திரும்பி பார்த்தா டிஸ்பிளே போயிடுச்சு. என்ன இது புதுசாக இருக்குது, நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். சரி நான் அப்படியே பார்த்துட்டு மெமரி கார்டு போடுற மாரிலாம் இருந்தது. சரி இப்போதைக்கு இதெல்லாம் நம்ம ரீஸ்டோரேஷன் பண்ண முடியாது, ஓல்டு டைப்புன்ட்டு அங்கேயே வச்சுட்டேன். ஒரு கல்லை பார்த்தீங்கன்னா பியானோ வந்ததுங்க. நாங்களும் அந்த கடைக்காரர் இல்லை, நாங்களும் எவ்வளோ ரேட்டுன்ட்டு எதுவுமே கேட்கல. நாங்களும் சரி சும்மான்ட்டு ஒரு மியூசிக்கை போட்டு பார்க்கலான்ட்டு போட்டு பார்த்தோம். சப்போஸ் ஒர்க் ஆகாதான்னு தெரில. அடுத்த வாரம் போனோம். என் ஃப்ரெண்டுக்கு வேணும்னு சொன்னால் சரி அடுத்த வாரம் போய் வாங்கிக்கலான்டான்ட்டு சொல்லிட்டேன். இன்னும் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய சார்ஜருங்க. உங்களுக்கு சப்போஸ் லேப்டாப்புக்கெலாம் சார்ஜர் வேணுன்னா தாராளமாக இங்கே வந்து பார்த்து வாங்கலாம். நிறையா லேப்டாப் சார்ஜர் இருந்தது. பக்கத்து கல்லே பார்த்தீங்கன்னா லினோவோ டேபுன்ட்டு நிறைய விற்றுருந்தாங்க. உடஞ்சி போன டேபு அதுக்கே பார்த்தீங்கன்னா 1500 கொடு 2000 கொடுன்றாங்க. நாங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே வச்சிட்டோம். இதோட பார்த்தீங்கன்னா நாங்கள் பல்லவர சந்தையில் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு தான் கிளம்புறோம். வீட்டுக்கு போயிட்டு நான் என்னென்ன பொருள்லாம் வாங்கினேன்ட்டு எல்லாத்தையுமே காட்டுறேன். இப்போ நான் பல்லவரத்துலேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பாருங்கள். இவ்வளோ தான் என்னால் வாங்க முடிஞ்சது. ஏன்னா பட்ஜெட் அவ்வளோ இல்லை, அதனால் கொஞ்சம் தான் வாங்கினேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இப்போ நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு யூபிஎஸ் வாங்கியிருந்தேன். இது உள்ள போர்டுலாம் நல்லா இருக்குது. பேட்ரி மட்டும் போட்டால் ஒர்க் ஆகும். பட் அதனால் போர்டு ரேட்டே அதிகம்னு சொல்லிட்டு நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா 300 கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். பேட்ரி மட்டும் போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 4K HD ஸ்ப்ளிட்டர் வாங்கியிருந்தோம். ஒரு இன்புட்டு கொடுத்துட்டு நிறைய அவுட்புட்டு கொடுக்கலாம். 5 வோல்ட்டு கொடுத்தா ஒர்க் ஆகும். இதுவும் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தா ஒர்க் ஆகுது. அந்த பக்கத்து கடையிலே பார்த்தீங்கன்னா HDMI கேபிள் ஒரு கேபிள் பார்த்தீங்கன்னா 20 ரூபான்னு விற்றுருந்தாங்க. சரி நம்மளுக்கு எப்போ இருந்தாலும் HDMI கேபிள்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு 3 கேபிள் வாங்கின்னு வந்துட்டேன். அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஆல்ரெடி DVR செட்டப் போட்டு கேமராலாம் ஃபிட் பண்ணிக்கிறோம். சரி இன்னொரு கேமரா வாங்கி அடிஷ்னல் ஃபிட் பண்ணலான்ட்டு ஒரு ஹிக்விஷன்லேருந்து ஒரு கேமரா வாங்கினேன். இதுவும் ஒர்க் ஆகுது. பட் இன்னும் நான் ஃபிட்டிங்லாம் பண்ணலை, வீடியோ கோசம் அப்படியே வச்சுக்கிறேன். ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கினாங்க 1 TB. நம்ம வீடியோ ஃபுட்டேஜ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பேஸே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1 TB ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கினேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நான் கேடி எடுத்துகிட்டு போய் செக் பண்ணி வாங்கினேன். பட் ஆனால் ஒர்க் ஆகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு எங்கள் பக்கத்தில் ஒரு கோயிலுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ் லைட்டு, இது ஒர்க் ஆகலை. இதையும் ரீஸ்டோரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது கோயிலுக்கு போடலான்ட்டு இதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஃபுல் ரீஸ்டோரேஷன் வீடியோ போடுறேன். இதில் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லைட்டெலாம் போயிருக்காது, அந்த டிரைவ் தான் போயிருக்கும். நான் இவ்வளோ தான் பொருள் வாங்கியிருந்தேன். எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
பலவரத்துலேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருந்ததுனால எனக்கு தேவையான ப்ராடக்ட் மட்டும் வாங்கிட்டேன். இந்த ப்ராடக்ட்டோட ரீஸ்டோரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஆட் பண்ணால் கொஞ்சம் லென்த்தாக போகுது, அதனால் பார்க்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் ரீஸ்டோரேஷன் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தனியாக அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு சப்போஸ் உங்களோட ப்ராடக்ட்டை எதனா ரீஸ்டோரேஷன் பண்ணணும்னா எங்கள் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நான் ரீஸ்டோரேஷன் பண்ணி உங்களுக்கு பார்சல் பண்ணி விட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் சைன் ஆஃப் பி கமலேஷ். Thank you.